ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஜோ விவி சேனல் ஓனர் பேசுகிறேன். நான் ஜோ ஆண்ட்ரூ. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிரியாணி வீடியோ தான். அதுவும் மட்டன் பிரியாணி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். 1.25 கிலோ கறி எடுத்துருக்குறோம். இது பிடி ரைஸு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும்பா. பாத்திரத்தை வச்சுருங்க. பாத்திரத்தை வச்ச பிறகு எப்பவுமே நார்மலாக எப்படி போடுவீங்களோ, தக்காளி வந்து 10 தக்காளி போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து 13 வெங்காயம் போட்டிருக்கிறேன். பச்சை மிளகா 20 பச்சை மிளகா, பட்டை லவங்கம் எல்லாமே தேவையான அளவு எடுத்துக்கோங்க நீங்கள். வாசனை ஏன்னா வந்து நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால நிறைய காரம் சேர்த்துப்போம். உங்களுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு நார்மலாக வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிடுங்க. இல்லை கோல்டு வின்னர் எதுவாக இருந்தாலும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு எல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தாளிப்புக்கு பொருள் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு பட்டை லவங்கம் ஜாதி பண்ண பிறகு வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை கொஞ்சோண்டு உப்பையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எடுத்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதங்கலை அப்படின்னா உப்பு போடலாம். ஏன்னா நான் ஆனியன்லேயே உப்பு போடுறதுனால நல்லா வதங்கிடும் ப்ரௌன் கலர் ஆன பிறகு. அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த மட்டன் இளா ஆட்டுக்கறியாக இருந்தால் ஒரு விசில் போதும். ஒரு விசில் விட்டு எடுத்துடுங்க. அதிலே தண்ணி இருக்கும், அதுவும் அளவு தண்ணியாக வச்சுக்கோங்க நீங்கள். அப்புறம் அது சூப்பு தானே, அதனால் அந்த தண்ணியை வச்சுக்கோங்க நீங்கள். இல்லை வேணான்னா அது குடிச்சிக்கோங்க அந்த தண்ணியை. அந்த தண்ணி குடித்தாலும் ஹெல்த்து தான், பிரியாணியில் ஊற்றினாலும் ஹெல்த்து தான் உங்களுக்கு. எல்லாம் வதங்கி முடித்த பிறகு இந்த கறியையும் போட்டு பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வாசனை செமையாக இருந்தது. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி வந்து 100 இஞ்சி போட்டுருந்தேன், 150 பூண்டு போட்டிருந்தேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா 1 கிலோ அரிசி 1.25 கிலோ கறினால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே வந்து சிக்கனுன்னா 1க்கு 2 ஊற்றணும், மட்டன்னா 1க்கு 1.25 ஊற்றினா போதும் தண்ணி. குக்கரில் இன்னொரு டைம் எப்படின்னு சொல்கிறேன். இது பாத்திரத்தில் செய்யறனால இந்த மாதிரி தான் செய்யணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி எல்லாம் எடுத்து முடித்த பிறகு நீங்கள் தம் கட்டினா போதும். லாஸ்ட்டாக பாருங்கள், எலாட்டுக்கறினால சூப்பராக இருக்குது. மாவில் தேனூரிய சுவையில் உள்ளது பாருங்கள். அது வந்து எங்கள் நாத்தனார், எங்கள் வீட்டுக்காரோட அக்கா, அவங்க வீட்டுக்கு போகிறதுனால செஞ்சேன். நான் தான் செய்யணும்னு சொன்னனால செஞ்சேன். பாருங்கள், செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இது 10 பேர் சாப்பிட்லாம். மினிமம் 1 கிலோவுக்கு 10 பேர் சாப்பிட்லாம். ஏன்னா இந்த அரிசி வந்து நல்லா காணும், அதனால் போட்டு கிண்டுன்னு கிண்டாதீங்க. எப்பயுமே அரிசி போட்டுட்டு தம் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி மூடிட்டு இறக்கும் போது இலைய போட்டுருங்க. 1க்கு 1.25 மட்டன் பிரியாணிக்கு. சிக்கனுக்கு 1க்கு 2 ஊற்றணும் அரிசி. நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு தான். சூப்பில் இருக்க தண்ணியை நீங்கள் அளந்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நார்மலாக குடிக்கிற தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம்ப்பா. எல்லாத்தையும் வதக்கி முடித்த பிறகு நீங்கள் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு தம் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து இறக்கி பரிமாறினீங்கன்னா அவங்க பாருங்கள் வேறு லெவல். சேனல் பிடிச்சிருந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.